நம்ம நாடு வெள்ளைக்காரன்ட்ட அடிமைப்பட்டு கிடந்துச்சு. வெள்ளைக்காரர்கள் ஏகப்பட்ட கட்டிடங்களை இந்தியாவில் கட்டினாங்க. ரெட் ஃபோர்ட்டு, ஏகப்பட்ட கட்டிடங்கள் இந்தியாவில் நிறைய கட்டிடங்கள் கட்டினாங்க. இந்த கட்டிடங்கள் எல்லாம் பார்க்கும்போது சில இந்தியர்களுக்கு பயங்கர கோபம். அவனோட சின்னத்தை நம்ம நாட்டில் விட்டுட்டு போயிட்டானே, அதெல்லாம் அடித்து உடைக்கணும், நொறுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிளம்புனாங்க. இதை கேள்விப்பட்ட காமராஜர் ஐயா அவங்கள கூப்பிட்டு பேசுகிறார். இது என்ன பேச்சுன்னே, அந்த கட்டிடங்களெல்லாம் நாம் இடிச்சிட்டாலும் அவன் நம்ம அடிமைப்பட்டது இல்லைன்னு ஆயிடுமான்னே. அதெல்லாம் வரலாற்று சின்னங்கள். அவன் நம்மளை அடிமைப்படுத்தினதை நம்ம கண் முன்னாடி நம்ம பார்க்கணுன்னே. நாம் இப்படி அடிமைப்பட்டு கிடந்தோன்னு மனசில் நினச்சி நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு நாம் முன்னேறணுன்னே. வெள்ளைக்காரன் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருந்ததை விட நம்ம நாடு ஒரு படி நல்லா முன்னுக்கு வரணும்னு எல்லாரும் நினச்சி பாடுபட்டு உழைச்சோம்னா நம்ம நாட்டை சுபிச்சமாக்கிடலான்னே. அந்த வரலாற்று சின்னங்களை அழிக்கிறது நாம் சுவடுகளை வருங்கால சந்ததிக்கிட்ட இருந்து நம்ம விளக்குறதுக்கு சமம்னே அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கான வழிகளை சொன்னாங்க காமராஜர்.